ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நாங்கள் இந்த குறும்படங்கிற பெரிய கலைப்பயணத்தை துவங்கி இருக்கோம். இது எங்கள் முதல் முயற்சி. தவறுகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தான் எங்களை மன்னிச்சு ஆதரவு தரணும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவனை போய் பார்த்திருக்கிற, பேசி இருக்கிற, என்ன திமிரு உனக்கு? இல்லைங்க, சந்தேகப்படாதீங்க. சத்தியமா அவரை பார்க்கல, பேசலங்க. என்ன நம்புங்க. நடிக்காதடி, நடிக்காதடி. நீ பார்த்திருக்கிற, அவனை பேசியிருக்கிற, ரொமான்ஸோட பேசியிருக்கிற, பார்த்த ஆள் இருக்குது. அவனை கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். அவன் மட்டும் நீங்க ரெண்டு பேரும் பார்த்தது பேசினது உண்மைதான் சொல்லிட்டோம். கண்டம் துண்டமா வெட்டண்டி, போயிட்டு பந்தவனை வச்சுக்கண்டி. போடி. சித்ரா, கோயில் அவன் முன்னாடி நீ சொல்ற பார்த்தத அப்படியே சொல்ற. நீ பேசிக்கலாம். ஏய் சித்ரா, சித்ரா, ஏய் சித்ரா, ஏய் மணி, நானும் மணிதான். இங்கதான் மணிக்கு சொல்லிட்டு போனேன். எங்க போனானே சொல்ல. இப்ப பார்த்து உன்னை பார்த்து எவ்வளவு ஆயிருக்கும். இங்கதான் இருக்கு சொல்லு. எங்க போனானே தெரியலையா? எங்க போனானே தெரியலையா? வாமா, உங்ககிட்ட தான் பேசுன்னு நினைச்சேன். என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எத்தனை தடவை சொல்றேன் என்ன பார்க்க வராதீங்கன்ட்டு. திரும்ப திரும்ப என்ன பார்க்க வரீங்க.
ஒண்ணு என்ன வாழ விடுங்க, இல்லையா உங்க கையால என்ன கொண்டு போட்டுருங்க. பாருமா, என் புருஷன் பேசுறதையும் இந்த ஊர் பேசுறதையும் என்னால தாங்க முடியல. சித்ரா, நான் வந்தது வேற விஷயமா. ஊர்ல நினைக்கிற மாதிரி உன் புருஷன் நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு இதை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தம்மா மாச கணக்கா. பாருமா, உன் உயிர் தோழி என் தங்கச்சி கலா கொரோனாவில் சாகும்போது என்கிட்ட ஒரு சக்தி வாக்கு வாங்கிட்டாமா. நான் சாவலைன்னா உன் தங்கச்சி சித்ரான்னு நினச்சிக்கினா என் உயிர் சித்ராவில் இருக்கு. சித்ராவை தாய் இல்லாத பிள்ளை நான் சித்திக்கிட்ட வளர்ந்தவன். அவள் சித்தி ஒரு குடிகாரனை கட்டி கொடுத்துட்டான். அவன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணா, எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் சித்ராவை கொடுத்துருக்கீங்களான்னு கையில் சத்தி வாங்கிட்டு செத்துட்டாமா. அதை சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான், நீ நல்லா இருக்குன்னு தாமா நினச்சேன். ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க உங்கள் புருஷனை புரிஞ்சிக்காத நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கம்மா. இங்கே பாருமா, எனக்கு 3 ஏக்கர் நிலம் விட்டுட்டு போயிருந்தாங்க அப்பா. அதில் 1.5 ஏக்கர் உனக்கு எழுதியிருக்கிறேன். இதில் 10 பவுன் நகை வச்சுருந்தாங்க. அதில் 2 பவுன் எடுத்துக்கிட்டு 8 பவுனுமா உனக்கு. பணம் 40,000 இருந்தது, அதுவும் இதில் வச்சுருக்கேன். ஆத்தூரில் ஒரு வீடு இருக்குதுமா. அந்த வீடு வாடகைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது 15,000 ரூபா. அதை உன் பேரில் எழுதியிருக்கிறேம்மா. நான் எப்படி வேணாலும் பொழைச்சிக்குவேன். என் தங்கச்சி நீ நல்லா இருக்கணும்னு தான்மா நான் வந்தது. ஊரில் நம்மளை பற்றி தப்பாக நடத்திக்கிட்டாங்களே தவிர நீ என்ன தப்பாக நடத்திக்கிட்டே தங்கச்சி, நீ என்ன தப்பாக நடத்திக்கிட்டேம்மா. அதுக்கு தாம்மா நான் அலைஞ்சேன். இதை வச்சுக்கம்மா, வச்சு சந்தோஷமா பொழைச்சிக்கம்மா. இதை வச்சுக்கம்மா. வேண்டாங்க, வேண்டாம். நான் மட்டும் இப்ப இதை வாங்கினா இந்த ஊர் தப்பா பேசுறது உண்மையாயிரும். சித்ரா, ஊர் உலகம் 1000 சொல்லிட்டு போகுது. இந்த கடவுளுக்கு தெரியும் உன் மனசு என் மனசுன்னு இருந்தா போதுமா. நீ வாங்கல, தங்கச்சி ஆத்மா சாந்தி அடையாதம்மா. கலா சாந்தி அடையாதுப்பா. நீ என் தங்கச்சி உயிரா இருக்கிறது தாப்பா வந்து என் தங்கச்சி தாப்பா. நீ வாங்கிக்குமா வச்சு நல்ல மாதிரியா பொழைச்சிக்குமா. அது போதும். போனானே தெரியல. இப்போ இருக்க சொல்லிட்டு தானே போனேன் நான். எங்க போனானே தெரியல. பெருசம்ண்ணா, வளர்த்தமிண்ணா, என் பொண்டாட்டி பாத்தீங்கண்ணா. இந்த பக்கம் தானே போனான். இங்க இருந்தானே வரீங்க. பாத்தீங்களா நீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. ஏன்னா சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. முனிப்பா, சொல்லு கேளு முனிப்பா. நீ யார்கிட்ட உன் பொண்டாட்டிய பேசக்கூடாதுன்னு சொன்னியோ, அவ அந்த மரத்துக்கடியில உட்காந்து எப்படி குமாலம் போட்டுக்கிட்டு இருக்கிறா பாரு. எப்ப பேசி இப்ப சிரிச்சிட்டு இருக்கிறாயா? அட போங்கயா. முனிப்பா, அவசரப்படாத. அவசரப்படாத முனிப்பா. முனிப்பா, கட்டுக்காரன்னு சொல்லிட்டேன். அவசரப்படாத. கட்டுக்காரன்னு சொல்லிட்டேன். அவசரப்படாத. முனிப்பா, எதாவது நேர்ல போய் பேசிக்கலாம். முனிப்பா. பேசிட்டு இருக்கிறான். பாத்தியா இல்லையா? பாத்தியா இல்லையா? சொன்னது இவ்வளவு தூரம் நீ சொல்லுங்க. பாக்கலாம் முடிப்பா. ஏன்னா நானே சொல்றேன். பாத்தியா? பாரு மாணிக்கம், கொஞ்சம் பாரு முடிப்பா. என்னால பார்க்க முடியாது. முடிப்பா, இங்க எனக்கா நீங்க பாரு. நல்லா இருக்கணுமா. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் உன்னை பார்க்கணும்னு. ஆனா எல்லாரும் ஒரு தடவை என்ன அண்ணான்னு கூப்பிடுமா, அது போதுமா. எனக்கு என் காலமே போயிடுமா. என் தங்கச்சி கலா ஆத்மா சாந்தி அடையுமா. என் தங்கச்சி இங்க இருந்து சித்ரான்னு நான் நினைச்சுக்கோமா. அண்ணான்னு கூப்பிடுமா ஒரு தடவை. அது போதுமா எனக்கு. முனிப்பா, நீ நினைக்கிற மாதிரி தப்பா இல்லை முனிப்பா. நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான். முனிப்பான்னு சொல்லாதன்ட்டேன். முனிப்பா, நல்லா புரிஞ்சுக்க. திரும்ப சொல்றேன், முனிப்பான்னு சொல்லாதன்னு சொல்லிட்டேன். திரும்ப சொல்றேன், முனிப்பான்னு சொல்லாத. மச்சான் மச்சான் மச்சான்னு வாய் நிறைய கூப்பிடு. முனிப்பா, மச்சான்னு வாய் நிறைய கூப்பிடு. முனிப்பா, நீ திருந்ததே போது முனியப்பா. நீ திருந்ததே போது முனியப்பா. இந்த ஊர்ல இருக்கிற 1000 பேர் சொன்னாலும் என் முனியப்பை தெரிஞ்சு என் தங்கச்சி பற்றி புரிஞ்சுக்குவேன்.
தப்பா நினைச்சிட்டே முடியுப்பா. நீ தெரிஞ்சிருந்தா அது போதும். மன்னிச்சுக்கோங்க மாமா. அது போதும். நான் அடுத்தவங்க யாரோ நினைச்சிட்டு போறாங்க. இந்த மாதிரி தங்கமான ஒரு பொண்ணு இந்த மாதிரி நினைச்சு உன் குடும்பமே கெட்டு போச்சு. உன்னை சந்தேகப்பட்ட இந்த கை தேவையா? இன்னைக்கு அந்த கையை நான் வெட்டிடுறேன். இன்னைக்கு அந்த கையை நான் வெட்டிடுறேன். இந்த கையை எனக்கு தேவையே இல்லை. போடு, கீழே போடு. என்னங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. மன்னிச்சுக்கிறேன். உன்னை தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன். எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு பொண்டாட்டிய சந்தேகப்படக்கூடாது. அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டா குடும்பம் இந்த மாதிரி தான் ஆகுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன புரிஞ்சுக்கணும், நான் உன்னை புரிஞ்சுக்கணும். நீ எனக்கு விட்டு கொடுத்து வாழணும், நானும் உனக்கு விட்டு கொடுத்து வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஊர் பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னையும் சந்தேகப்பட்டு என் மனசையும் நானும் உடைச்சிக்கிட்டு இப்போ நம்ம நிலைமை எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தியா? இது நமக்கு தேவையா? என்ன நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்குப்பா. சந்தோஷம் பண்ணிப்பா. நீ இன்னமே நீ யாரோ தனியா இருந்த, நான் யாரோ தனியா இருந்தேன். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். உனக்கு ஒரு மச்சான் இருக்கிறான்னு நினைச்சுட்டேன். என் தங்கச்ச கண்ணு கணங்காத வச்சு காப்பாரு. கண்டிப்பா மாமா. நீ அந்த நான் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சந்தோஷம், நல்லா இருக்குது, பரவாயில்ல. எல்லாம் ஊர்ல கண்டிப்பா சந்தேகப்பட்டு ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க உங்க கதையை கேட்டு சம்சாரத்துல சந்தேகம் இல்லாத வாழ்க்கை. அடுத்தவங்க பேச்சை கேட்டு குடும்பத்தை கெடுத்துக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி உறவை தப்பா நினைச்ச இந்த உலகம் இனிமேவாவது திருந்துட்டோம். வாங்க போலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லா இருங்க. வாங்க போலாம். சாமி கும்பிட்டு போனோம்.